தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ளவானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அருவிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 45வது இறை வார்த்தை. பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. யோவான் நற்செய்தியில் கப்பர்நாகூமை சேர்ந்த மீனவர்களான அந்திரேயாவும் யோவானும் தான் இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்டவர்கள். அந்திரேயா தன் நண்பனான பிலிப்பிடம் இதை கூறினார். பிலிப்பு அதைத் தொடர்ந்து நத்தேனியலிடம், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் வேதத்தில் எழுதியிருந்த நாசரேத்தூர் சேர்ந்த யோசேப்பின் மகனான இயேசுவை நாங்கள் கண்டுகொண்டோம் என்று சொன்னார். நத்தானியேலின் உடனடி பதில் சந்தேகத்துடன் இருந்தது. நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வர முடியுமா? அக்காலத்தில் நாசரேத்து ஒரு சிறியதும் முக்கியத்துவம் இல்லாதது போல தோன்றியதுமான ஒரு கிராமமாக இருந்தது என்பதை இது பிரதிபலித்தது. மேலும் மெசியா தாவீது நகரமான பெத்லகேமிலிருந்து வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இயேசு உண்மையில் பெத்லகேமில் பிறந்தார் என்பது பிலிப்புக்கும் நத்தேனியலுக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஆயினும் பிலிப்பின் பதில் நத்தானியேலின் வாழ்வில் ஒரு வியத்தகு மாற்றத்திற்கான கதவை திறந்தது. வந்து பார் என்பதே அந்த பதில் இருப்பு. நத்தானியேல் மனம் திறந்து பேசியதால் அவன் இயேசுவை காணச் சென்றான். அவன் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட இயேசு, இதோ நீ இஸ்ரவேலின் உண்மையான பிள்ளை, இவரிடம் கபடமில்லை என்றார். இயேசு நத்தனியேல் முன்னரே ஒரு அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதை கண்டிருந்தார். இதை இயேசு வெளிப்படுத்திய போது நத்தனியேல் தனக்கே ஆச்சரியமளிக்கும் விதத்தில் பதிலளித்தார். ரபி, நீர் இறைவனுடைய மகன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று. பண்டைய பாரம்பரியத்தின்படி பெந்தகோஸ்துக்கு பிறகு நத்தானியேல் இந்தியா, அர்மீனியா மற்றும் மெசபடோமியா உள்ளிட்ட பகுதிகளில் நற்செய்தியை பரப்பினார். இறுதியில் ஒருவேளை உயிருடன் தோலுரிக்கப்பட்டு ஒரு தியாகியாகிய தன் உயிரை தியாகம் செய்தார். அவருடைய ஆரம்பகால ஐயுறவிலிருந்து அவருடைய இறுதி சாட்சி பணி வரை எப்பேற்பட்ட மாற்றம்! நாசரேத்தைச் சேர்ந்த அந்த எளிய தச்சன் தன் வாழ்க்கையை மட்டுமல்ல முழு உலகத்தையுமே மாற்றுவார் என்பதை நத்தானியேல் சிறிதும் உணர்ந்திருக்கவில்லை. இன்று நாம் புனித பர்த்தலேமியு விழாவினை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த வேளையில் இயேசு அவரிடம் குறிப்பிட்ட ஒரு பண்பை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அவரிடம் கபடமில்லை. கபடமின்றி இருப்பது என்பது கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் முன்பாக நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பதாகும். அது உண்மையை தேடி அந்த உண்மை வெளிப்படுத்தப்படும் போது முழு மனதுடன் பதிலளிக்கும் ஒரு இதய நேர்மையை கொண்டிருப்பதாகும். ஐயுறவிலிருந்து துணிச்சலான விசுவாச அறிக்கை வரை பர்த்தலேமியுவின் பயணம் அருளுக்கு திறந்திருந்தது. அது ஆன்மாவில் நிகழும் மாற்றத்தை உணர்ந்தது. வந்து பார்க்க நாமும் தயாராக இருந்தால் இத்தகைய மாற்றத்திற்கு நாமும் உட்பட எந்தவித ஐயமும் இல்லை என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை சுவைத்து ரசித்து அதனை இந்த உலகத்திற்கு அறிவிக்க சாட்சிகளாய் மாற இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. என்னை கைவிடாமல் எப்போதும் கைதூக்கி நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் என்ற வார்த்தைக்கு இணங்க இன்று உமது திருநிழலில் நாங்கள் தங்கி உம்முடைய பாதுகாப்பில் அமைதியாக இளைப்பாறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்தவரே, உமக்கு நன்றிகள் பல. நான் உமது கைவினை பொருள் என்பதை எப்போதும் நீர் நினைவு கூர்ந்தருளும்.
உமது கரத்தினால் தான் நான் அழகு பெறுகிறேன். உம்முடைய கரத்தினால் தான் நான் பயனுள்ளவனாக மாறுகிறேன். உம்முடைய கரத்தினால் தான் பலம் பெற்றவனாக மாறுகிறேன். பல நேரங்களில் உம்மால் எனக்கு கிடைக்கப்பெற்ற அறிவு திறமைகளை முன்னிறுத்தி உம்முடைய ஆற்றலை பின்தள்ளி உமது உடனிருப்பை புறக்கணித்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் என் கூடவே நீர் வந்தருளும். எனது வலக்கரத்தை பற்றி பிடித்து ஆதரவாய் எனக்கு வழிகாட்டும். அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தில் கொடுமையும் தீமையும் அந்நிய காரியங்களும் தீமையின் சக்திகளும் இன்று ஊடுருவி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீவிர் தாமை உமது அன்பு மொழியினால், அருளினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால் என்னையும் என் சூழ்ந்திருக்கிற அனைத்து மக்களினங்களையும் நிறைவான நலன்களால் நிரப்பி ஆண்டவரே, உமது இறையரசினுடைய விரும்பியங்கள் எங்கள் வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, சுமைகளை என் மீது இறக்கி வையுங்கள் என்று சொன்னவரே, இதோ எங்கள் மனபாரங்களை, எங்கள் உடலின் வேதனைகளை, இதோ சாத்தானாலும் சூழ்ச்சியினாலும் பல்வேறு மனிதர்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பாரமான உணர்வுகளை எல்லாம் உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், எங்களோடு சுற்றிலும் வேலையிட்டு வந்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க உமது அருளிற்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் செய்யக்கூடிய பயணங்களையும் படிப்பு தொழில் முயற்சிகள் அனைத்தையும் எங்கள் பிள்ளைகளுடைய உழைப்பு மற்றும் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அனைத்திலும் உம்முடைய ஆற்றல் வெளிப்பட்டு உமது விருப்பத்தின்படியே எங்கள் வாழ்விலே அனைத்து காரியங்களும் நடைபெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.